ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 12, அதாவது நேற்று நம்ம சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றிய ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ரிஜெக்ட் மற்றும் ரீஃபண்ட் வேண்டும் அப்படின்னு அப்ளை செஞ்சவங்க நோட்டீஸ் போர்ட் மற்றும் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ இந்த 2 குரூப்பில் இருந்துமே விலகிடுங்க. அப்போ தான் இதில் வேலை செய்கிறவங்க அதில் சேர்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடிஓ ஆஃபீஸருக்கு மெயில் அனுப்பிய நபர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுடைய அந்த பெயர் பட்டியல் இந்த வார இறுதிக்குள்ளே வெளிப்படையாக நோட்டீஸ் போர்டில் வெளியிடுறதா சார் சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் மற்றும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கான அந்த ஃபார்ம் இன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்கும். தகுதி உள்ளவங்க மட்டும் அதை நிரப்புங்க. என்னென்ன தகுதியெல்லாம் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஏற்கனவே சார் சொல்லியிருக்காங்க. நானும் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். யாராவது பார்க்கலன்னா உடனே நோட்டீஸ் போர்டு போய் பாருங்கள். தெரிஞ்சுக்கிட்டு அதில் நம்மளுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். அதில் யாருக்கு தகுதி இருக்குதோ அவங்க மட்டும்தான் எஸ்பிஓவால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. தகுதி இல்லாத யாராவது இதில் நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஐடி சஸ்பெண்ட் செய்யப்படும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அக்ரிமெண்ட்டில் சைன் செஞ்சு மெயில் அனுப்பிய நபர்களுக்கு முதல்ல ரீஃபண்ட் வழங்கப்படும். அதை அடுத்து வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்து அனைவருக்குமே இந்த மாதம் இறுதிக்குள்ள, அப்படி இல்லைன்னா வர்ற மாதம் தொடக்கத்தில் 10 நாட்களுக்குள்ள பேமெண்ட் கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ரீஃபண்ட் எல்லாருக்குமே ஒன்றுக்கு பின் ஒன்றா எல்லாருக்குமே கிரெடிட் செய்யப்படும். இது எல்லாமே குறைஞ்சது அடுத்த மாதம் இறுதிக்குள்ளே நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சார் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ கடைசியாக ரீஃபண்ட் ஆப்ஷனை செலக்ட் செஞ்சவங்களுக்கும் இந்த அடுத்த மாதம் இறுதிக்குள்ளே ரீஃபண்ட், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வேலண்ட் அமௌண்ட் இரண்டுமே சேர்ந்து கிடைக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. சிலர் ஆப்ஷனை தவறாக நான் தேர்வு செஞ்சுட்டேன் அப்படின்னு sbo.tvm@gmail.com மெயில் அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கமாண்டர்கள் கிட்டையும் மெசேஜ் மூலியமாக இதை தெரிவித்து உதவியை கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான சொல்யூஷன் இந்த வார இறுதிக்குள்ளே வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறித்த தேதிகளில் வந்த ரெக்வஸ்ட் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது இந்த நாள் வரைக்கும் தான் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லியிருந்தாங்க. அந்த நாளுக்குள்ளே அந்த டைமுக்குள்ளே யாரெல்லாம் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்களோ அவங்களுடைய ரெக்வஸ்ட் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கப்புறமா வந்த எந்த ஒரு மெயில்களுமே எந்த ஒரு மெசேஜ்களுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. அவங்களுக்கான தீர்வுகள், அந்த கரெக்டான ரெக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கான தீர்வுகள் இந்த வாரமே அவங்களுக்கு அது வழங்கப்பட்டு ஐடி ஆக்டிவேட் செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராவது அந்த டைமை தாண்டி மெயில் ஆர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரை தேர்வு செஞ்ச பிறகு உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. மீதம் இருக்கிற எல்லாருமே மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரை தான் செய்ய போகிறோம். வீடியோ ஆஃபீஸர்ஸ் இந்த 3 ஆப்ஷன், அதாவது டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக இருக்கலாம், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராக இருக்கலாம், இல்லைனா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கராக இருக்கலாம். இது 3ல் ஏதாவது ஒரு ஒர்க் அவங்களுடைய விருப்பத்திற்கேற்ப செய்ய போகிறாங்க. அது போக அவங்க எக்ஸ்ட்ராவாக வீடியோ ஆஃபீஸருக்கான வேலை என்னவோ அதையும் செஞ்சு 2 சம்பளத்தையும் சேர்த்து தான் அவங்க பெற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்னென்னா வீடியோ ஆஃபீஸர் இந்த ஒர்க்கை 3 ஆப்ஷனில் ஒரு ஒர்க் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த வீடியோ ஆஃபீஸ்க்கான எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் செய்வாங்க. அதன் மூலயமா இதில் 2லேயும் வரக்கூடிய அமௌண்ட்டுமே அவங்களுக்கு கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் சார் நேற்று கொடுத்த ஆடியோவுடைய ஒரு மெயினான ஒரு டீட்டெயில்ஸ். இது மட்டும் இல்லாமல் சார் அங்கே நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. யாராவது நீங்கள் ஆடியோ கேட்கலன்னா உடனே போய் நோட்டீஸ் போர்டு ஆடியோவை கேளுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.